என்னடி என்ன பண்ற? டிவி பார்த்துருக்கேன். பாரு பாரு. அழைச்சல நல்லா இருக்கும். என்னடி திரும்ப விழுந்து கத்திருக்கா? சும்மாதான் உட்கார கூடாது, சும்மாதான் உட்காந்துருக்கேன். நீ பாரு படத்தை, ஏதாவது வருதா? என்ன வருது? இல்ல கேட்டேன். வருது. அது அடைச்சிருவேன் துணியை வச்சு. ஏதோ வருதான்னா புரியலையே. இருமல், தும்மல், கொட்டாயி அப்படி ஏதாவது வருதா? ஒரு மயிறு வராது. பக்கத்து வீட்டுக்கார புருஷனுக்கெல்லாம் டெய்லி வருதான். மனுஷனா இருந்தா இருமல், தும்மல், கொட்டாயி எல்லாமே வரும்டி. அது ஏன் உனக்கு வர மாட்டேங்குது? இப்ப வரணும் எனக்கு டக்குன்னு. எதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போறியா? இல்ல, எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். கேட்டேன். அது வரும்போதான் வரும். பைத்திய 2 hours later. இப்ப நீ என்ன பண்ண? இப்ப என்னடா பண்ண? உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். தெரியலையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அது தும்முனதுக்கு அப்புறம் என்ன பண்ண? தும்முனதுக்கு அப்புறம் அச்சுன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? அம்மான்னு சொன்னேன். அப்போ உடச்சியா? இல்ல மாட்டினா, அது கோடுதான். அப்போ தும்மல் வந்தா யார் பேரை சொல்லணும்? அம்மா பேரு, சாமி பேரு சொல்லணும். தும்மல் வந்தா ஏன் பேரு தான் சொல்லணும். என்ன அதுக்கு நீ எப்படி உங்க அம்மா பேரு சொல்லலாம்? அப்புறம் எங்க அம்மா பேரு சொல்லுங்க. நேரா உட்காரு, நேரா உட்காரு. என்ன எங்க அம்மா தும்மல் வந்தா நீ எப்படி உங்க அம்மா பேரு சொல்லலாம்? வருஷ காலமா எங்க அம்மா பேரு தான் சொல்லி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி அவங்க பேரு சொல்லலாம்? என் பேரு தான் சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார புருஷன் தும்மல் வந்தா கூட அவங்க ஒய்ஃப் பேரு தான் சொல்றாங்க. நீ எனக்கு அவமானமா இருக்கு. நான் எப்படி தலையை நீட்டுவேன் வெளிய? அவன் வந்து என்கிட்ட அவ்வளவு கெத்தா சொல்றா. தும்மல் வந்தா கூட என் புருஷன் என் பேர் தான் சொல்லுவேன்னு என்கிட்ட சொல்லும் போது என்கிட்ட கேட்க உன் புருஷன் யார் பேர் சொல்லுவான்னு கேட்க நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. தும்மல் வந்தா நீ என் பேர் தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. நீ தும்மல் வந்தா என் பேர் தான் சொல்லணும். இன்னும் நைட்டு வந்து கேக்குறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. நான் அவட்ட சொல்லணும், நீ என் பேர் தான் சொல்றேன். நீ எனக்கு தெரியாது. இப்ப நீ தும்மல் என் பேர் தான் சொல்லணும். மனசுல இருந்து வரணும். எதுல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, நீ என் பேர் தான் சொல்லணும். என் பேர் தான் சொல்லணும். சொல்லு. அது எப்படி வரும்? அது தெரியாது. நீ தும்மல் வந்தா என்னோட பேர் தான் சொல்லணும். எனக்கு தெரியாது. எனக்கு அவமானமா இருக்கு. நான் அவகிட்ட அவளாம் வந்து 10 பிள்ளைகளோட சேர்ந்து நீ கேவலப்படுத்தி விட்டுருவா. ஐயோ, என்னால ஏத்துக்க முடியாது. அது அவ முன்னாடி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவ அவ்வளவு கெத்தா சொல்றா. அவ புருஷன் வந்து அவ பேரு தான் சொல்லுவாராம். நீ வந்து என் பேர் தான் சொல்லணும். அப்பதான் எனக்கு வந்து கெத்து. தெரியாது. என் பேர் தான் சொல்லணும். இப்ப நீ சொல்லு. இப்ப தும்மல் போடு. இப்ப நீ தும்மல் போடு. தும்மல் வர்றதுக்கு என்ன இதா? ரொம்ப வளவலன்னு பேசாத. வேலை கிடக்கு. இப்ப தும்மல் போடு. எப்படி தும்மல் பண்ணா? தும்மல் போடு. சரி, இன்னொரு டைம் வந்தா நான் அவன் பேர் சொல்றேன். இப்போ நீ தும்மல் போடு. இப்போ எனக்கு எப்படி இப்ப தும்மல் வரும்? இப்ப நீ தும்மல் போடு. என் பேரை நான் காதுல கேட்பேன். சொல்லு.